அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. नया जो देख रहे हैं कृपया सब्सक्राइब करें और अपने दोस्तों में शेयर करें. புதிதாக இந்த வீடியோவை பார்க்கின்றவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். அதனால் அவர்களுக்கும் நன்மை உண்டாகட்டும், எங்களுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஊக்கமும் கிடைக்கும், ஆக்கமும் கிடைக்கும். வாலியர்கள் சொல்வார், ஊக்குவிக்க ஆள் இருந்தால் நேற்று ஊக்குவித்தவன் இன்று தேக்குவிப்பான் என்பார். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் நேற்று ஊக்குவித்தவன் நாளை தேக்கு விற்பான் என்பார்கள். அதுபோல ஊக்குவிக்க ஆள் வேண்டும். தீபம் எரியும், இருந்தால் கூட அதை தூண்டிவிட ஒரு தூண்டுகோல் வேணும். அதுபோல் எங்களுடைய சேவையை தொடர்ந்து நீங்கள் பெறச் செய்ய உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பிரேரணான்னு சொல்கிறாங்க, அதுவும் வேண்டும். ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவிட எங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டுகிறேன். ஆகையால் நாங்களும் நாளை தேக்க வைக்க முடியும். சரி, இந்தி சாகித்ய சரண் என்னும் அமைப்பிலே நாம் इलकणम पट्टी पाते கொண்டிருக்கிறோம். व्याकरण के बारे में जानकारी प्राप्त कर रहे हैं. मैं पिछले एपिसोड में आपको बताया था कि हमारा दृष्टिकोण क्या है, हमारा पॉइंट्स ऑफ व्यू क्या है. उस व्यू के अंतर्गत हर चीज़ का मूल्यांकन हम करते हैं. उसी प्रकार शब्द का मूल्यांकन हम आज विकार की दृष्टि से देखेंगे. विकार मतलब चेंज, मात्रम. व्युत्पत्ति की दृष्टि से பார்த்தோம், அகமதி பார்த்தோம். இப்போ विकार की दृष्टि से பார்த்தோம். அப்புறம் अर्थ की दृष्टि से பார்த்தோம். இப்பொழுது विकार की दृष्टि से शब्द के कितने भेद हैं, அதாவது பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் வியூ. நாம் மாறுகின்ற அந்த கண்ணோட்டத்திலே ஒரு சொல்லை நாம் எப்படி பிரிக்கலாம், எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்றால் இரண்டாக பிரிக்கலாம். विकार की दृष्टि से शब्द के दो भेद होते हैं, विकारी अविकारी. विकारी का मतलब है लिंग और वचन के कारण जिन शब्दों में परिवर्तन होता है उसे विकारी कहते हैं. எண் காரணமாகவோ அல்லது பால் காரணமாகவோ அல்லது கேஸ் எண்டிங்ஸ், அதாவது வேற்றுமைகளின் காரணமாகவோ அந்த பேச்சுகளிலே மாற்றம் ஏற்பட்டால் அப்படி மாற்றம் ஏற்படுகிற சொற்கள் எல்லாமே விகாரி. உதாரணத்துக்கு சஞ்ஞா நவுன், சர்வநாம் ப்ரோனவுன், விசேஷன் அட்ஜெக்டிவ், கிரியா வெர்ப், இவை நான்கும் விகாரி என்ற அந்த அதுக்குள்ளே அடங்கும். अविकारी लिंग वचन और कारक के कारण जिन शब्दों में विकार या चेंज परिवर्तन नहीं होता उन्हें अविकारी कहते हैं. பால், எண் அல்லது கேஸ் எண்டிங்ஸ் வேற்றுமை காரணமாக எந்த சொற்களிலே மாற்றம் பெறாதோ அதுதான் அவிகாரி என்கிறோம், அன்சேஞ்சபிள் என்கிறோம். அவை என்னென்ன? அவை 4. क्रिया विशेषण, संबंध बोधक, समुच्चय बोधक, विस्मयादि बोधक. क्रिया विशेषण अडवर्ब என்பார்கள் ஆங்கிலத்திலே. வினை உரிச்சொல். சம்பந்த சூச்சக் ப்ரிப்போசிஷன் என்பார்கள் ஆங்கிலத்திலே. தமிழிலே இடைச்சொற்கள். சமுச்சய போதக் கன்ஜங்ஷன் என்பார்கள் ஆங்கிலத்திலே. தமிழிலே இணைச்சொற்கள். விஸ்மயாதி போதக் இன்டர்ஜெக்ஷன் என்று சொல்வார்கள், அது ஆங்கிலத்திலே. அது வியப்பு, வெறுப்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம். விஸ்மயாதி போதக். இவை 4 மாற்றம் அடையாது, எப்படி இருக்கிறதோ அப்படியே வரும். சரி, இப்போது दौड़ता है
दौड़ता है, दौड़ती है, तेज दौड़ता है, तेज दौड़ती है. இப்போ தேஜ் தௌடுதா ஹை என்று சொல்வது தௌடுதா ஹை கிரியா, தேஜ் வந்து கிரியா விசேஷன். சரி, தேஜ் தௌடுத்தி ஹை, இங்கே பால் மாறி இருக்கிறது, வேகம் மாறி இருக்கிறது, வேகமாக ஓடுகிறாள். ஆனால் இங்கே தேஜ் அது மாறாது, இது வந்து கிரியா விசேஷன். அடுத்தது संबंध बोधक. राम के पास 10 रुपये हैं, सीता के पास 10 रुपये. அப்போது இங்கே பால் மாறினா கூட के पास அப்படிதான் இருக்கும். लड़के पिताजी शक्कर के बिना चाय पीती है, माताजी शक्कर के बिना चाय पीती है, के बिना மாறாது. இங்கே சப்ஜெக்ட் மாறுக்குது, மாறினாலும் மாறாது. அடுத்தது समुच्चय बोधक कंजंक्शन. राम और श्याम, राम और श्याम, राम और सीता. இங்கே பால் மாறினா கூட அவர் வந்து மாறாது, அது போல் மாறாது. விஸ்மயாதி போதக். ஹே பகவான், ஹே பகவான், ஹே பகவான் யார் சொல்லலாம், ஆணும் சொல்லலாம், பெண்ணும் சொல்லலாம். ची ची चल हट, बाप रे बाप इतना बड़ा सांप, ये सब विस्मयादि बोधक हैं. इसमें भी किसी प्रकार का परिवर्तन नहीं होता. इसलिए ये चारों अविकारी हैं. विकारी संज्ञा, இப்போ संज्ञा सिंगलर लड़का, प्लूरल लड़के, स्त्रीलिंग लड़की, और लड़का प्लस का लड़के का. यहाँ पर लड़का ये शब्द वचन के कारण लड़के हो गया, लिंग के कारण लड़की हो गया, और लड़के का कारक के कारण लड़की हो गया. इसलिए यहाँ लिंग और वचन के कारण उसमें परिवर्तन होता है. उसी प्रकार सर्वनाम प्रोनाउन, सर्वनाम मैं, सर्वनाम का परिभाषा क्या है, इंस्टेड ऑफ नाउन. இங்கிலீஷ் சொல்லுவாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், பெயர்ச்சொல்லுக்கு மாற்றாக, பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக எவை பயன்படுத்தப்படுகிறதோ அவைதான் பிரதி பெயர்ச்சொற்கள். those are called as a pronoun. pronoun चेंज ஆகும். இப்போ मैं, अध्यापक सुंदर राजन, ये संज्ञा है. मैं किसी का बेटा हूँ, हाँ उधर पையன், बेटा संज्ञा. நான் ஒருத்தருக்கு அப்பா, पिताजी संज्ञा. நான் ஒருத்தருக்கு பேரன், போத்தா संज्ञा. நான் ஒருத்தருக்கு தாத்தா संज्ञा. அதுக்கு பதில் என்ன வார்த்தை, மை. மை என்பது மை ப்ளஸ் காசு மைக்கான் வர மேரான்னு வரும். मेरा, मेरे, मेरी. अगर सर्वनाम में भी परिवर्तन होता है, ये भी विकारी है. संज्ञा, सर्वनाम, विशेषण. अच्छा लड़का, लड़का संज्ञा, अच्छा विशेषण. अच्छा लड़की तो अच्छी लड़की, यहाँ अच्छा अच्छी में बदल गया. मोटा आदमी, मोटी औरत, यहाँ भी लिंग के कारण परिवर्तन हो गया. इसलिए ये विशेषण भी विकारी है. वो संज्ञा, सर्वनाम, विशेषण, क्रिया. मैंने अभी कहा था लड़का दौड़ता है, लड़की दौड़ती है. यहाँ लिंग के कारण दौड़ता है, दौड़ती में बदल गया. लड़के दौड़ते हैं, यहाँ वचन के कारण दौड़ता है, दौड़ती है, दौड़ते हैं बन गया. इसलिए ये चारों विकारी हैं और बाकी चारों अविकारी हैं. इसलिए विकार की दृष्टि से शब्दों के दो भेद होते हैं. वे हैं विकारी और अविकारी. संज्ञा, सर्वनाम, विशेषण, क्रिया, ये चारों विकारी हैं. संज्ञा नाउन, सर्वनाम प्रोनाउन, विशेषण एडजेक्टिव, क्रिया वर्ब, ये चारों विकारी हैं, अविकारी. लिंग, वचन और कारक के कारण इन शब्दों में परिवर्तन नहीं होता हो उन्हें सर्वनाम, उन्हें अविकारी कहते हैं. अविकार शब्द वे हैं क्रिया विशेषण, संबंध बोधक,
समुच्चय बोधक, इसमें आदि बोधक, ये चारों तो कुल 8 हैं। बना रचना की दृष्टि से ये 8 भेद बराबर पाए जाते हैं। ये 8 भेद ही व्याकरण को आगे बढ़ाने वाली चीज़ें हैं। व्याकरण के लिए बेसिक यही हैं, ये 8 हैं। इन 8 के बारे में अच्छी तरह हमें अभ्यास हमें हो जाए तो हम பாஷா पर अधिकार कर सकेंगे. இந்த இலக்கணத்துக்கு இந்த 4ம் தான் முக்கியம். எல்லாருக்கும் அப்படி தான். தமிழ் இலக்கணமோ ஆங்கில இலக்கணமோ எதுவாக இருந்தாலும் இந்த 4 முக்கியம். அடிப்படை இந்த 4 தான். இதை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் மேலே போக வேண்டும். இதை வைத்துக்கொண்டு தான் இது அப்படியே பார்ப்பதற்கு 8 இருந்தால் கூட அது போக 800 ஆகும், 800க்கு மேலே ஆகும். அத்தனை பிரிவுகள் உள்ளுக்குள்ளே உள்ளன. அவை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு படியாக ஏறித்தான் மலை உச்சி அடைய வேண்டும். அங்கே நான் இறைவனை தரிசிக்கலாம். ஆகவே ஒவ்வொரு படியாக ஏறி நாம் இலக்கணம் என்ற இறைவனை தரிசிப்போம். வாருங்கள், மெதுவாக சொல்லலாம். இன்றைக்கு விகாரி அவிகாரி. விகாரி கியா ஹை, விகாரி என்றால் என்ன, அவிகாரி என்றால் என்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். இதை வைத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து மேலே செல்வோம். நாளை புதிய தலைப்புடன் இதை ஒட்டியே வரும். இனிமேல் எல்லாமே இந்த இப்போ நாம் वेट சொல்கிறோம் இல்லையா, 8 हमने कहा है, एक एक करके देखेंगे. पहले क्या है, संज्ञा. संज्ञा के बारे में देखेंगे. संज्ञा क्या होती है, उसके कितने भेद हैं, वे क्या क्या हैं, उनके उदाहरण क्या क्या हैं, उनके उपभेद क्या क्या हैं, ये सब हम देखेंगे. और आइए हम हमारे साथ रहिए और रोज़ हमारे इन पाठों पर ध्यान दीजिए और देखिए और सुनिए. हो सके तो बोर्ड पे मैंने लिखा है, आप उसकी कॉपी कर लीजिए तो आपके लिए आसान होगा. जब चाहे आप उठा करके देख सकते हैं, रेफ़र कर सकते हैं. आप वीडियो को भी देख सकते हैं, वीडियो को भी देख करके सफ़र कर सकते हैं. इसलिए आपसे प्रार्थना है कि सब्सक्राइब करें तो अपने आप आपके हाथ में आ जाएगा. व्याकरण आपकी मुट्ठी में आ जाएगा. व्याकरण आपके हाथ में आ जाएगा. இலக்கணம் தங்களுடைய கைப்பிடிப்பிலே வந்துவிடும். அதுபோல் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இதை பார்த்து மற்றவர்களையும் பார்க்க வையுங்கள், அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளை அடுத்தது சன்யா என்ற தலைப்புடன் நாம் சந்திப்போம். இப்பொழுது இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனை என்ன என்றால், நாம் பிறருக்கு உதவுவது. ஆஜ் கா சிந்தன் கியா ஹே, துன்பம் வருகின்ற பொழுது யார் நம்முடன் கூட இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான நண்பர்கள் என்ற கருத்து இன்றைக்கு. யார் நமக்கு உண்மையானவர்கள், அந்த தலைப்பை இன்றைக்கு நாம் சிந்தனையாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சிறு வயதிலே படித்திருப்பீர்கள். ஒரு காட்டுக்கு நண்பர்கள் இருவர் போவார்கள். அப்போ திடீரென்று அந்த காட்டில் ஒரு கரடி வந்துவிடும். இருவருமே பயந்து விடுவார்கள். ஒருவனுக்கு மரம் ஏற தெரியும், அவன் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து கொள்வான். ஏனென்றால் கரடி மரம் ஏறாது. இன்னொனுக்கு மரம் ஏற தெரியாது. அவன் என்ன செய்வான் என்றால், இறந்தவரை தரையிலே படுத்துக்கொள்வான். கரடியானது இறந்து போன உணவை சாப்பிடாது. எந்த ஒரு மிருகமே அந்த தான் கொண்டு தான் சாப்பிடுவோம் தவிர ஏற்கனவே இறந்த உடலை சாப்பிடாது. ஆக அந்த அந்த கரடியை அந்த பையனை பார்க்கிறது, நுகர்ந்து பார்க்கிறது, மூச்சில் என்று அறிந்த உடனே அனுவிட்டு போய்விடுகிறது. அந்த கரடி போன பிறகு மேலே அந்த கீழே வந்தான் நண்பன். அவனை பார்த்து கேட்டான், என்னப்பா உன் காதிலே கரடி என்னவோ கூறியதே, என்ன கூறியது? அப்படி அவன் சொன்னான், ஆபத்து காலத்திலே எவன் உதவவில்லையோ அவனை நம்பாதே. ஆபத்து காலத்திலே எவன் உதவவில்லையோ, உன் கூட இல்லையோ அவனை நம்பாதே என்று சொல்லப்பா என்று சொன்னான்னு சொல்லிட்டு இருவரும் பிரிந்து விட்டார்கள். இது ஒரு சிறிய கதையாக இருந்தாலும் கூட நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது யாரெல்லாம் கூட இருக்கின்றார்களோ
அவர்கள்தான் நம்முடைய சொந்தங்கள், அவர்கள்தான் நம்முடைய உடன்பிறப்புகள், சகோதரர்கள். இந்த கருத்தை வள்ளுவர் சொல்கின்றார் பாருங்கள். எழுமை எழுபிறப்பும் உள்ளவர், எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கள் விழுமம் துளைத்தவர் நட்பு, தங்கள் விழுமம் துளைத்தவர் நட்பு. இதே கருத்தை நம்முடைய ரஹீம் அவர் சொல்கிறார். रहीम कहते हैं, रहीमन विपदा तो बली, रहीमन विपदा तो बली जो तोरे दिन होय, रहीमन विपदा तो बली जो तोरे दिन होय, हित अनहित या जगत में, हित अनहित या जगत में जानी परत है सब कोई, जानी परत है सब कोई. துன்பம் வருகின்ற பொழுது, ஆபத்து வருகின்ற பொழுது எல்லோரும் மன்னிக்கிறார்கள். நமக்கு ஐயோ துன்பம் வருகிறதே என்று சொல்கிறார்கள். அந்த துன்பம் என்பது இங்கே ரஹீம் சொல்கிறாள், நீ நல்லது தான் இருக்கிறார். ரஹீமன் இப்பதா துன்பமே நீ நல்லவள், பலி நான் நல்லவள் என்றால் ஜோ நீ தோரே தின் ஹோய், நீ தொடர்ந்து இருக்க மாட்டாய், சில காலம் மட்டும்தான் இருப்பாய். தொடர்ந்து மேடாக இருக்குமா, தொடர்ந்து பலமாக இருக்குமா, இருக்காது. ஆகவே துன்பம் என்பது சிறிது காலம்தான் இருக்கும். இருந்தாலும் கூட நீ நல்லவள் என்றால் துன்பம் வருகின்ற பொழுதுதான் ஹித்த அன்ஹித்த, வெல்விஷர் யாரெல்லாம் நமக்கு வெல்விஷரோ, யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்பவர்களோ, நம்முடைய நலன் நாடுபவர்களோ, யாரெல்லாம் நமக்கு நம்முடைய நலனை நாடாதவரோ என்று இந்த உலகத்தில் நமக்கு தெரிய வருகிறது. ஹித்த அன்ஹித்த யா ஜகத் மே ஜானி பரத்தை சப் கோய். நிறைய பேர் எல்லாரும் இருந்தால் கூட யார் என்று நமக்கு ஜானி படத்தினா மாலும் பூத்தாயே. துன்பம் வருகின்ற பொழுதுதான் நமக்கு நல்லவர் யார், கெட்டவர் யார், நமக்கு உற்றவர் யார், மற்றவர் யார் என்று நமக்கு தெரியும். ஆகையினாலே துன்பமே நீ நல்லவள் இருக்கிறார் ரஹீம். ரஹீமன் விபதா தூ பலி जो तोरे दिन होए, हित अनहित या जगत में जाने पड़ता है सब कोई, जान पड़ता है, जान मालूम होता है, सबको ही मालूम होता है. இதே கருத்தை கவியரசு பாடுகிறார். வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மறித்து வந்தவர் யாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மறித்து வந்தவர் யாரடா, பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏனடா, பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏனடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. நமக்கு ஆபத்து வரும்பொழுது, பதைக்கும் துடிக்கின்ற பொழுது யார் நமக்கு தோள் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் நமக்கு உண்மையான நண்பர்கள். ராமாயணத்திலே ராமபிரான் தனியாக தொழுகின்ற பொழுது, சிறிய தொழில் தேடி போகின்ற பொழுது, அப்பொழுது சுக்ரீவன் அங்கே வருகிறான். சுக்ரீவன் அவருக்கு துணை இருக்கிறான், அவருக்கு உதவி செய்கிறான். அதேபோல் குகன் ஆற்றை கிடப்பதற்கு அவருக்கு உதவி செய்கிறான். அவர்கள்தான் வேற்று ஜாதிக்காரர்கள், தாழ்ந்த ஜாதிக்காரர்கள். இருந்தாலும் கூட அவரை தம்பி என்று அழைக்கிறார் ராமபிரான். ஏனென்றால் அவருக்கு துன்பம் வைக்கின்ற பொழுது அவர்கள் கூட இருந்தார்கள். சுக்ரீவன் கூட இருந்தார். ராமராவண போரில் குற்றம் இருந்தவன் விபீஷணன் கூட இருந்தான், ஹனுமன் கூட இருந்தார். அவர்களெல்லாம் பாந்தமாக இருந்தாலும் கூட அவள் தனக்கு துன்புற்ற காலத்திலே கூட இருந்தபோது இருந்தார்கள். ஆகவே அவர்கள் ராமபிரான் தம்பியாகார்கள். அன்புள்ள குகனோடும் ஐவரானும், பின்பு குன்று சொல்வார் மகனோடும் அறுவரானும், இன்று முதல் உன்னோடு எழுவரானும் என அண்ணால் சொல்ல விபீஷணன் அடிப்பணிந்தான் என்று வரும் ராமாயணத்திலே, கம்பராமாயணத்திலே. இப்படி ஆபத்து காலத்திலே யாரெல்லாம் நமக்கு உதவுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சொந்தங்கள், உண்மையான நண்பர்கள், உண்மையான சகோதரர்கள், உண்மையான உடன் பிறந்தவர்கள் என்ற கருத்து தான் இங்கே சொல்லிக்கிறார் கவியரசர். அதைத்தான் ரஹீம் சொல்கிறார். அதைத்தான்
கபீரும் சொல்கிறார். ஆகவே நாம் நம் நண்பனுக்கு, நம் உறவுகளுக்கு, நம் சொந்தங்களுக்கு துன்பம் வந்த காலத்திலே துணை இருக்க வேண்டும். இன்பம் வரும்போது அது யார் வேணால் வரலாம், அது தேவையில்லை. துன்பம் வரும்போது தான் நமக்கு துணை இருக்க வேண்டும். யார் இருக்கிறார்களோ அவர்களே உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகள், உண்மையான சொந்தங்கள், உண்மையான பந்தங்கள் என்று இன்றைய சிந்தனை இதுவாக இருக்கிறது. ஆகவே நாம் இதை ஏற்று நம் வாழ்விலே இதை கடைப்பிடித்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். कल इसी प्रकार नए शिक्षक के साथ आपसे मिलने वाला हूँ। जो मुसीबत में हमारा साथ देते हैं वे ही हमारे साथी हैं, वे ही हमारे सत्संगी हैं, वे ही हमारे साथी हैं, वे ही हमारे संगी हैं, वे ही हमारे रिश्तेदार हैं। ये रहीम के द्वारा हमें मालूम होता है, कुरान के द्वारा हमें मालूम होता है और कबीर के गीतों के द्वारा हमें मालूम होता है। इसलिए हम जहाँ तक हो सके दूसरों के साथ सच्चाई का बर्ताव करें, उनकी सहायता करें, मुसीबत में साथ दें। जो मुसीबत साथ दे उससे बढ़कर कोई भगवान नहीं है। इसलिए इस सत्य को हम अपने जीवन में उतारें और अपने बच्चों में भी पढ़ावें और सुनावें और आचरण में लावें। इतना कहते हुए मैं आपसे विदा लेना चाहता हूँ। कल इसी प्रकार के व्याकरण के एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, திருப்பூர், தமிழ்நாடு. நாளை இதே போன்ற ஒரு இலக்கண தலைப்புடன் தீவிர சிந்தனையுடன் தங்களை சந்திக்க இருக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் அன்பன் ஆர் சுந்தரராஜன். நன்றி, தன்யவாத். நன்றி, தன்யவாத். ஜெய் ஹிந்த். நான் வரதை மேலே